new topic, next topic முக்கோணவியல் trigonometry பார்க்க போறோம். trigonometryல first basics என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து trigonometry படிச்சுட்டு வரோம். சோ இப்போ வந்து trigonometryல கொஞ்சம் அட்வான்ஸ்டா 9th-க்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இந்த வருஷம் 10th-ல பார்க்க போறோம். ஈஸி சாப்டர் தான், ஈஸியா மார்க் வாங்கலாம். இந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து 8 மார்க்ஸ்க்கு क्वेश्चन வரும். சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ல கம்பல்சரி ப்ராப்ளம்லயும் வந்து இந்த சாப்டர்ல இருந்து क्वेश्चन வரும். சோ இந்த சாப்டர் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர். முக்கோணவியல்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன இருக்கு அப்படிங்கறத நான் ஒரு ஃப்ளோ சார்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் முக்கோணவியல்னா என்னங்கிறது நம்மளோட புக்ல பேஜ் நம்பர் 247 ஃபார் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்க்கு 239, 239 இங்கிலீஷ் மீடியம்க்கு, 247 தமிழ் மீடியம்க்கு. இது வந்து புக்ல இருக்கிறது. இது வந்து பிரெஞ்சு கணித மேதை பிரான்கோயிஸ் வியாட்டா இயற்கணித சமன்பாடுகளை தீர்ப்பதற்கு பொருத்தமான முக்கோணவியல் சார்புகளை பயன்படுத்தினார். அவருடைய புகழ்பெற்ற பை சூத்திரமானது முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்துவதன் மூலமாக பெறப்பட்டது. அவர் இயற்றிய கெனான் மேத்தமேட்டிக்ஸ் என்ற புகழ்மிக்க நூல் முக்கோணவியல் பற்றி விவரிக்கின்றது. மேலும் இந்நூல் முக்கோணவியல் சார்ந்த அட்டவணைகளை கணித ரீதியாக எவ்வாறு உருவாக்கலாம் என்ற குறிப்பையும் தள மற்றும் கோள முக்கோணங்களின் தீர்வை பற்றியும் கூறுகிறது. அதிகபட்சம் அறுபடித்தான சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்பது, மூலங்களை கண்டறிவது ஆகிய முறைகளை கோயிஸ் அளித்துள்ளார். கணிதத்தில் கெழு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் இவரே. சமன்பாடுகளின் மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஒரு சாதாரண சூத்திரத்தின் மூலம் நமக்கு இவர் விளக்கியுள்ளார். மேலும் வடிவியல் முறையில் கனசதுரத்தை இருமடங்காக்குவது, ஒரு கோணத்தை 3 சமமாக பிரிப்பது போன்ற கணக்குகளையும் இவர் வழங்கியுள்ளார். ரகசிய குறியீடு செய்திகளில் இருந்து தேவையான செய்தியை கண்டறியும் கணித முறையை வழங்கியுள்ளார். இதுதான் முக்கோணவியலுடைய இன்ட்ரோடக்ஷன் நமக்கு கொடுத்திருக்கார். இது வந்து ஒரு கணித மேதை பிரான்கோயிஸ் வியாட்டா அப்படிங்கிறவர் வந்து இந்த முக்கோணவியல்ங்கிற ஒரு சாப்டரை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து இவர் அல்ஜீப்ரா இந்த இதை இவர் கண்டுபிடிச்சது வந்து எதுக்காகனா அல்ஜீப்ராவுடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து இப்ப நமக்கு வந்து இருபடி கோவை, முப்படி கோவை, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட், எக்ஸ் கியூப், எக்ஸ் 4, எக்ஸ் டு த பவர் n எல்லாம் போகும்போது நமக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு, ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு கஷ்டம் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன ஈஸி மெத்தட், அதுக்கு அடுத்த அத மாதிரி இருக்கிற கொஸ்டினை வந்து எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிக்னாமெட்ரிங்கிற சாப்டரையே வந்து பிரான்கோயிஸ் வியாட்டாங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல வந்து கெழுக்கள், கோஎஃபிஷியன்ட், இந்த கோஎஃபிஷியன்ட்ங்கிற வார்த்தையே வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து இந்த முக்கோணவியல் கண்டுபிடித்த இந்த கணித மேதை பிரான்கோயிஸ் வியாட்டா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல நம்ம பேசிக்கா என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். முக்கோணவியல் விகிதங்களை நினைவு கூறுதல், முக்கோணவியல் விகிதங்களுக்கு இடையே உள்ள அடிப்படை தொடர்புகளை நினைவுபடுத்துதல், நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்களை நினைவு கூறுதல், முக்கோணவியல் முற்றொருமைகளை புரிந்து கொள்ளுதல், பல்வேறு வகையான பொருட்களின் உயரம் மற்றும் தொலைவுகள் சார்ந்த கணக்குகளுக்கு தீர்வு காணும் வழிமுறைகளை கண்டறிதல். To recall trigonometric ratios, to recall fundamental relation between the trigonometric ratios and angle. அதாவது முக்கோணவியல் விகிதங்களுக்கும் ஆங்கிள்ஸ், உங்களுடைய கோணங்களுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் என்ன, தொடர்பு வந்து கண்டுபிடிக்கிறது. To recall trigonometric ratios of complementary angles,
நிரப்பு கோணங்கள் கம்ப்ளீட்டட் ஆங்கிள் நிரப்பு கோணங்களுடைய முக்கோணவியல் விகிதம். டு அண்டர்ஸ்டாண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டிஸ்னா தனி முற்றொருமைங்கிறது தான் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். To know methods of solving problems concerning heights and distance of various objects. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு இங்க போர்டுல வந்து காட்டுறேன். முக்கோணவியல் இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் முக்கோணவியலின் அடிப்படை கருத்துக்கள்னா என்ன, இந்த ஃபர்ஸ்ட் முக்கோணவியலை ரெண்டா பிரிக்கிறோம், ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம். முக்கோணவியலுடைய அடிப்படை கருத்துக்கள் ஒண்ணு, முக்கோணவியலுடைய பயன்பாடுகள் ஒண்ணு, ரெண்டு டாபிக்கா வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அதுல முக்கோணவியல் அடிப்படை கருத்துக்கள் வந்து ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து முக்கோணவியல் விகிதங்கள், ரெண்டாவது வந்து நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள், மூணாவது வந்து முற்றொருமைகள். ஃபர்ஸ்ட் மொத்தமாவே இந்த ஒரு சாப்டரையே இந்த நான் வந்து ஃப்ளோ சார்ட்ல உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் முக்கோணவியல் அடிப்படை கருத்துக்கள், முக்கோணவியல் பயன்பாடுகள், ரெண்டு டாபிக்கா ஸ்ப்ளிட் பண்றோம். அதுல முக்கோணவியல் அடிப்படை கருத்துக்கள் என்னென்ன வரும்னா முக்கோணவியல் விகிதங்கள், நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள் மற்றும் முற்றொருமைகள். 3 கான்செப்ட் வந்து வருது. முற்றொருமைகள் கீழே போட்டிருக்கேன். அதுல முக்கோணவியல் விகிதங்கள்ங்கிறது என்னது? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. இதுதான் வந்து முக்கோணவியல் விகிதங்கள். இந்த இது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன். இந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டாவெல்லாம் எப்படி எதிர்பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, பித்தாகரஸ் தியரப்படி, பித்தாகரஸ் தேற்றத்தின்படி ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செங்கோண முக்கோணத்துல பித்தாகரஸ் தேற்றப்படி செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம். இது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னா இது வந்து ஹைபாட்னியூஸ் கர்ண பக்கம், இது வந்து எதிர்பக்கம், இது கீழே இருக்கிறது அடுத்துள்ள பக்கம். சோ நம்ம ஆல்ரெடி வந்து இது கோஆர்டினேட் ஜியோமெட்ரியிலேயே பார்த்திருக்கோம். டான் தீட்டா அப்படிங்கிறது வந்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு. இங்க வந்து சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். சைன் தீட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம். காஸ் தீட்டாங்கிறது வந்து அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம். எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். காஸ் தீட்டா வந்து அடுத்துள்ள பக்கம் பை ஹைபாட்னியூஸ், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அதே டான் தீட்டா வந்து சைனையும் காசையும் அப்படியே தலைகீழா போடும். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்ங்கிறது தான் டான் தீட்டா. அதுதான் இங்க நான் வந்து போர்டுல உங்களுக்கு போட்டிருப்பேன். எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம், காஸ் தீட்டா வந்து அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம், டான் தீட்டா வந்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்ப அதோடைய அப்படியே ரிவர்ஸ் தான் கொசிகன், சீக்கன், காட். கொசிகன் தீட்டா வந்து கர்ணப்பக்கம் பை எதிர்பக்கம், சீக்கன் தீட்டா வந்து இதனுடைய அப்படியே தலைகீழி தான் வந்து கொசிகன், சீக்கன், காட். உங்களுக்கு அடுத்த பேஜ்ல வியூ ஆகும் பாருங்க. டான் தீட்டாங்கிறது வந்து சைன் பை காஸ், காட் தீட்டா வந்து காஸ் பை சைன், டான் தீட்டா வந்து சைன் பை காஸ் எதிர்பக்கம் டிவைடட் பை அது அடுத்துள்ள பக்கம், காட் தீட்டா வந்து காஸ் பை சைன் அப்படியே ஆப்போசிட்டா மாறும். கொசிகன் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் 1 பை சைன் 1 பை காஸ். சோ அதோடைய அப்படியே நேர் தலைகீழி 1 பை சைன் தீட்டா, சீக்கன் தீட்டா வந்து 1 பை காஸ் தீட்டா. இதுதான் வந்து முக்கோணவியல் விகிதங்கள். இது அடுத்தது நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள்னா சைன் 90 டிகிரி மைனஸ் நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள். போர்ட்லயும் உங்களுக்கு தெரியும், இங்கேயும் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் ஷேர் ஆகும். சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா, காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா, இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் வந்து நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும், இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க வந்து கம்பல்சரி மைண்ட்ல வச்சிருக்கணும். sin 90 degree minus theta equal to cos theta. Cos 90 degree minus theta வந்து sin theta. Tan 90 degree minus theta வந்து cot theta. Sin cos tan தெரிஞ்சதுன்னா cosecant secant cot வந்து ஒண்ணுமே அதோடைய அப்படியே தலைகீழ் தான். Sin cos tan, sin 90 degree minus theta என்னது? அதுக்கு அடுத்த theta, cos theta. இப்போ நான் இந்த இத வந்து ஃப்ளோ சார்ட்டை வந்து எடிட் பண்ணிடுறேன். இதுல முக்கோணவியல் பயன்பாடுகள் மட்டும் நான் சொல்லிடுறேன், சொல்லிட்டு நான் எரேஸ் பண்றேன். அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு இன்னும் ஈஸியா.
முக்கோணவியல் பயன்பாடுல கிளைனோமீட்டர், தியோடலைட், உயரங்களும் தொலைவுகளும், இது 3 டாபிக் தான். இந்த கிளைனோமீட்டர், தியோடலைட்டுங்கிறது வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது பாத்துக்கலாம். உயரங்களும் தொலைவுகளும்ங்கிறது சேம். அதாவது ஒரு கட்டடம், ஒரு பில்டிங், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற சைட்டு, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த மாதிரி எனிதிங் எது எடுத்துட்டாலும் இப்ப வந்து நான் எனக்கு ஆப்போசிட்ல ஒரு 27 அடி ஜாஸ்தி ஹைட் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல மேல இருக்கிற ஒரு பொருளை நான் வியூ பண்றேன் அப்படின்னா, நான் நிக்கிற இடத்துக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த ஹைட்டுக்கும் இருக்கிற அந்த கோணம் வந்து என்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த முக்கோணவியல் இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஏற்ற கோணம், இறக்க கோணம், அது சம்பந்தப்பட்ட கணக்குகள். ஓகேவா? ஏற்ற கோணம், இறக்க கோணம் மற்றும் அது சம்பந்தப்பட்ட கணக்குகள் தான் இந்த முக்கோணவியலின் பயன்பாடுகள். முக்கோணவியல் பயன்பாடுகள் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் அது நமக்கு வந்து தெரியாது. தெரியாமயே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்ம மொட்டை மாடியில நிக்கிறோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு ஒரு பலூன் கிடக்கு. அந்த பலூன் வந்து நம்ம பாக்குற ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிள் நம்ம பாக்குறோம்? 90 டிகிரி ஆங்கிள்லயா, 180 டிகிரி ஆங்கிள்லயா, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்லயா, ரெக்டாங்கிள்லயா, ட்ரையாங்கிள்லயா அப்படின்னு எந்த ஆங்கிள் பாக்குறோங்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து முக்கோணவியல் இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் இதுதான் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு கிணறு வெட்டுவாங்க. அந்த கிணறுல வந்து எவ்வளவு தூரம் போனா வந்து நமக்கு வந்து போர்வெல் போடும்போது தண்ணி கிடைக்கும். அந்த இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம லைஃப் டைம்ல இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். பட் இது நமக்கு வந்து தெரிஞ்சு யூஸ் பண்ண மாட்டோம். தெரியாம நம்ம அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கோணவியல் trigonometric ratios of complementary angle, நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள். இதுதான் sin 90 degree minus theta equal to cos theta. Cos 90 degree minus theta equal to sin theta. Tan 90 degree minus theta equal to cos theta. Sorry, cot theta. Sin வந்து cos ஆகும், cos வந்து sin ஆகும். Cot வந்து tan வந்து அதோடைய நேர் தலைகீழ். Sin cos tan, sin cos tan, cosecant secant cot. Sin cos tan, cosecant secant cot. இப்போ cosecant 90 degree minus theta வந்து secant theta. Secant 90 degree minus theta வந்து cosecant theta. Cot 90 degree minus theta வந்து tan theta. இது ரெண்டும் இப்படி இன்டர்சேஞ்ச் ஆகும். இது வந்து இப்படி இன்டர்சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து முக்கோணவியல் விகிதங்கள். இதை ஞாபகம் வச்சிருந்தாதான் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்ப sin 90 degree minus 45 equal to அப்படின்னு உங்களுக்கு ஒரு இடத்துல நிக்கும், ஸ்ட்ரக் ஆகும். அப்ப அங்க டக்குன்னு காஸ் தீட்டான்னு மாத்தினாதான் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போக முடியும். இல்ல அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிப்போம் நம்ம அந்த ப்ராப்ளம்லயே. இது வந்து முக்கோணவியல் விகிதங்கள். இதை இன்னொரு டைப்பாவும் சொல்லலாம். அது என்னன்னா sin theta squared equal to sin squared theta. Cos theta squared equal to cos squared theta. Tan theta whole squared equal to tan squared theta. Cosecant theta squared equal to
cosecant square theta. Secant theta squared equal to secant square theta. Cot theta squared equal to cot square theta. இதான் நம்ம அங்க பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து sin theta squared இருக்கு. அப்ப அதை எப்படி எழுதணும் அப்படின்னா sin square theta. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. sin theta the whole square equal to sin square theta. அதே அது வந்து up to cot theta the whole square equal to cot square theta வரைக்கும் சேம் ஃபார்முலா தான். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சோ அது வந்து இதெல்லாம் மெமரியில வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இது கண்டிப்பா மெமரியில வச்சுட்டு தான் ஆகணும். அப்பதான் நம்மளால ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த தீட்டா வேல்யூஸ் sin 0 டிகிரினா sin 0 0, sin 30 னா 1/2, sin 45 னா 1/√2, sin 60 னா √3/2, sin 90 னா 1. இது வந்து கம்பல்சரி நம்ம மைண்ட்ல இருந்தாதான் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது sin 30 டிகிரியா அப்ப என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சா ஒண்ணுமே வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா வந்து நான் லாஸ்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆமா அந்த இது எடுக்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆயத்தொலை வடிவியல் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியிலேயே நான் சொல்லிட்டேன். இந்த முக்கோணவியல் விகிதங்கள் இந்த ஃபார்முலா தீட்டா வேல்யூஸ் வந்து கம்பல்சரி மைண்ட்ல இருக்கணும் அப்படின்னு. அதையும் ஒரு ஈஸி மெத்தட்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணா போதும். sin தீட்டாவுடைய தீட்டா வேல்யூ வந்து 0, 30, 45, 90. ஓகேவா? சாரி 45, 60, 90. sin theta values வந்து 0, 30, 45, 60, 90. ஓகேவா? இதுல sin 0 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, sin 90 1. இப்ப cos எழுதுறோம். காஸ்க்கு cos 0 அப்படியே sin உடைய ரிவர்ஸ். நம்ம லாஸ்டா ஒன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பேஜ்ல ஒன்னு பார்த்தோம். sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு cos தீட்டா அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த இடத்துல அது வந்து மைண்ட்ல வந்ததுன்னா கரெக்டா யூஸ் பண்ணுவோம். அப்படியே சைனோட ரிவர்ஸ் ஆப்போசிட் அப்படியே எழுதணும். இங்க 90க்கு 1னா cos 0 1. இது அப்படியே தலைகீழா எழுதிட்டு வரணும். இங்க நான் 60 √3/2, இங்க 30 √3/2. இங்க வந்து 1/√2 1/√2 தான். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிட்டு வரும். 1/2 0. ஃபர்ஸ்ட் சைனோடது மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா காசோடது அப்படியே இங்க sin 0ல இருந்து போறத sin 90ல இருந்து cos 0ல இருந்து எழுதிட்டு வரணும் சிம்பிளா. tan தீட்டாக்கு அது இதை விட ஈஸி. sin by cos தான் tan. 0 divided by 1 0, 1/2 divided by √3/2. அப்போ 1/2 into 2/√3 ஆகும். 2 கேன்சல் ஆயிடும். சோ 1/√3 ஆகும். இந்த இடத்துல 2 கேன்சல் ஆயிடும். இந்த ரெண்டு 2 கேன்சல் ஆயிடும். 1/√3 அப்படின்னு ஆகும். அதே மாதிரி 1/√2 divided by 1/√2, 1/√2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 1ன்னு வரும். அடுத்தது √3/2 divided by 1/2. So 2 again cancel ஆயிடும். √3 divided by 1ன்னு வரும். So √3. 1 divided by 0 வந்து infinity. வரையறுக்க இயலாது. infinity value. வரையறுக்க இயலாது. undefined value. 1 divided by 0 வந்து any number divided by 0 வந்து வரையறுக்க இயலாது. undefined value, infinity value. So அது வந்து வரையறுக்க இயலாது. இப்போ cosecant theta எழுத போறோம். cosecant theta வரையறுக்க இயலாதது சைனுடைய தலைகீழி. இதுவும் வந்து நீங்க பாத்துட்டு ஃபர்ஸ்டே காமிச்சிருப்பேன். cosecant theta வந்து 1/sin theta, secant theta வந்து 1/cos theta. சைனுடைய தலைகீழி தான் cosecant theta. இதெல்லாம் வந்து மைண்ட்ல
ஈஸியா வச்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஒன் பை சைன் தான் கொசிகன் தீட்டா. சைன் 0 0. அப்போ 1 divided by 0 வரையறுக்க இயலாது. எனி நம்பர் டிவைடட் பை 0 இப்பதான் பார்த்தோம் இன்ஃபினிட்டி வரையறுக்க இயலாதது அன்டிஃபைன்ட் வேல்யூ அப்படின்னு. அப்புறம் 1 divided by 1 by 2. 1 divided by 1 by 2னா 2 by 1 மாறிடும். So 2. 1 divided by 1 by root 2. So வெறும் root 2. இங்க 2 by root 3. root 3 by 2ங்கிறது 2 by root 3. இங்க 1 as it is 1 divided by 1 1. அடுத்தது secant theta வந்து 1 by cos theta. 1 divided by 1 1. 1 by root 3 by 2 2 by root 3. 1 by root 2 வெறும் root 2. 1 by 2 2. 0 வரையறுக்க இயலாதது. இல்ல அப்படின்னா இது இன்னும் ஈஸியா கூட நீங்க எழுதிக்கலாம். அப்படியே வந்து கொசிகண்டோட ரிவர்ஸ் அப்படியே எழுதி வந்துடலாம். கொசிகன் தீட்டாவுடைய ரிவர்ஸ் தான் சீக்கன் தீட்டா. 1 by cos போட்டாலும் போடலாம், இல்ல கொசிகன் தீட்டாவுடைய ரிவர்ஸ் எழுதினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். வெறும் சைன் தீட்டா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா இது எல்லாமே லைனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எழுதிடலாம். சைனோடைய சைன் 0ல இருந்து 90 வரைக்கும் ஞாபகம் இருந்ததுன்னா சைன் 90ல இருந்து 0 வரைக்கும் எழுதுறதுதான் காசு. சைனையும் காசையும் டிவைட் பண்றதுதான் டான். சைனை 1 divided by சைன் தான் கொசிகன் தீட்டா. 1 divided by cos தான் சீக்கன் தீட்டா. அதர்வைஸ் கொசிகன்ட் உடைய 90ல இருந்து 0 வரைக்கும் எழுதுறதுதான் சீக்கன் தீட்டா. காட் தீட்டா வந்து tan உடைய அப்படியே ரிவர்ஸ். அதர்வைஸ் கொசிகன் divided by சீக்கன். tan உடைய அப்படியே ரிவர்ஸ் எழுதலாம். இன்ஃபினிட்டி இங்க வரும் root 3. நீங்க சைன் காஸ்க்கு எழுதுற மாதிரியே தான் சேம் tan உடைய அப்படியே ரிவர்ஸ். tan 0 to 90 எழுதுறோம். கொசிகன் காட்டுக்கு வந்து 90 to 0 எழுதிப்போம். சிம்பிள். சைனுடைய வேல்யூ மட்டும் ஞாபகம் இருந்தா போதும், இது எல்லா வேல்யூவும் நம்மளே ஈஸியா எழுதிடலாம் ஐடென்டிஃபை பண்ணி. சைன் 0ல இருந்து 30 வரைக்கும் வந்து எல்லாமே வந்து தெரியணும். தெரிஞ்சது சைன் 0 0, சைன் 30 1 by 2, sin 45 1 by root 2, sin 60 root 3 by 2, sin 90 1. இந்த 5 வேல்யூ தெரிஞ்சதுன்னா cos வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். சைனோடைய 90ல இருந்து 0வை ரிவர்ஸ்ல எழுதிட்டு வந்ததுன்னா cos. tan வந்து sin divided by cos. கொசிகண்ட் வந்து 1 by sin. சீக்கண்ட் வந்து கொசிகண்டோடைய 90 to 0 எழுதிட்டு வரணும். காட் வந்து tan அப்படியே 90 to 0 எழுதிட்டு வரணும். இந்த டேபுலர் காலம் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி முக்கோணவியல் முற்றொருமைகளை பின்வருமாறு மாற்றியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலாவும் மைண்ட்ல இருக்கும். அப்போதான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். sin squared theta plus cos squared theta equal to 1. இது முற்றொருமை. இத sin squared theta equal to 1 minus cos squared theta அப்படின்னு எழுதலாம். அல்லது cos squared theta equal to 1 minus sin squared theta
இப்படின்னு எழுதலாம். sin squared plus sin squared theta plus cos squared theta equal to 1ங்கிறத இந்த மூணு மாதிரியாகவும் எழுதலாம். sin squared theta equal to 1 minus cos squared theta னு எழுதலாம். cos squared theta is equal to 1 minus sin squared theta னு எழுதலாம். இது ஒரு முற்றொருமை. அடுத்தது 1 plus tan squared theta equal to secant squared theta. 1 plus tan squared theta equal to secant squared theta. இப்போ tan squared theta வை இந்த பக்கம் வச்சுட்டு secant squared theta minus 1 னு எழுதலாம், minus 1 னு எழுதலாம். இல்லனா secant squared theta minus tan squared theta equal to 1 னு எழுதலாம். secant squared theta இந்த பக்கம் வந்துச்சுனா secant squared theta minus tan squared theta equal to 1 னு எழுதலாம். இது இரண்டாவது முற்றொருமை. அடுத்தது 1 plus cot square theta equal to 1 plus cot square theta equal to cosecant square theta. இத cot square theta equal to cosecant square theta minus 1 அப்படின்னு எழுதலாம். அல்லது cosecant square theta minus cot square theta equal to 1 னு எழுதலாம். இந்த மூணு மாடல்லையும் எழுதலாம். இந்த ஃபார்முலாவும் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். இது இருந்தாதான் வந்து ப்ராப்ளம்ஸே ஒர்க் அவுட் பண்ண முடியும். இது கம்பல்சரி தெரிஞ்சா மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா முக்கோணவியல் விகிதங்கள். sin theta எப்படி எழுதுவோம், cos theta எப்படி எழுதுவோம், tan theta எப்படி எழுதுவோம், cosecant theta எப்படி எழுதுவோம், cot theta secant theta எப்படி எழுதுவோம், cot theta எப்படி எழுதுவோங்கிறது ஃபர்ஸ்ட். அப்புறம் tan cot cosecant secant வந்து எப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த 90 டிகிரி மைனஸ் தீட்டானா sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா cos theta, cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா sin theta, tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா cot theta. அதாவது sin cos ஆகும், cos sin ஆகும், tan வந்து cot ஆகும். அதே மாதிரி cosecant secant ஆகும், secant cosecant ஆகும், cot வந்து tan ஆகும். இது அதுக்கப்புறம் வந்து sin theta ஸ்கொயர்ட வந்து sin square theta னு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி up to cot theta ஸ்கொயர்ட வந்து cot square theta னு எழுதலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஃபார்முலா. சோ இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து எப்படி sin cos tan எழுதுவோங்கிறது. ரெண்டாவது வந்து 90 டிகிரி மைனஸ் தீட்டாவா இருந்ததுன்னா என்னவா வரும் ஆன்சர்ங்கிறது. மூணாவது sin ஸ்கொயர் தீட்டானா அது என்ன, அது sin தீட்டா ஸ்கொயர்னா அது sin ஸ்கொயர் தீட்டாவா எழுதலாம்னா அப் டு cot தீட்டா ஸ்கொயர்ட வந்து cot ஸ்கொயர் தீட்டா வரைக்கும் எழுதலாம் அப்படிங்கிறது மூணாவது ஃபார்முலா. நாலாவது இந்த டேபுலர் காலம் தீட்டா வேல்யூஸ் 0 டிகிரில இருந்து 90 டிகிரிஸ் வரைக்கும் தீட்டா வேல்யூஸ் 0 டிகிரினா என்ன, 30 டிகிரினா என்ன, 45 டிகிரினா என்ன, 60 டிகிரினா என்ன, 90 டிகிரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தீட்டா வேல்யூஸ் வந்து பாக்குறோம். அதுல வந்து sin தீட்டாவோடது மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எழுதலாம். sin தீட்டாவோடது மட்டும் ஃபர்ஸ்ட் 5 வேல்யூ மனப்பாடம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து சைனுடைய sin 0 to 90 எழுதுவோம். காச வந்து சைனுடைய 90 to 0 எழுதிட்டு வரணும். tan வந்து sin divided by cos போடணும். cosecant வந்து அதே அப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிட்டு வரணும். 1 by sin வந்து cosecant ன்னு எழுதிட்டு வரணும். 1 by sin தான் cosecant, 1 by cos தான் secant. cot theta வந்து tan ஓட 90 ல இருந்து 0க்கு எழுதிட்டு வரணும். சிம்பிள். sin மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். sin thetaக்கு மட்டும் theta வேல்யூ தெரிஞ்சதுன்னா 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2, 1. இதுதான் வெரி சிம்பிள் நம்பர்ஸ். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். cos எழுதும் போது அப்படியே வந்து சைனோட 90 ல இருந்து 0க்கு எழுதிட்டு வரணும். tan எழுதும் போது sin by cos போடணும். cosecant எழுதும் போது 1 by sin theta என்ன வேல்யூ வருதோ அப்படியே எழுதணும். secant எழுதும் போது 1 by cos theta என்ன வேல்யூ வருதோ அப்படியே எழுதணும். cot எழுதும் போது tan 90 ல இருந்து 0க்கு ரிவர்ஸ்ல எழுதிட்டு வரணும். சிம்பிள். அதே மாதிரி முற்றொருமைகள்
sin square theta plus cos square theta is equal to 1 னா அதை எப்படி இன்னும் ரெண்டு மெத்தட்ல மாத்தி எழுதலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் நமக்கு டக்குன்னு sin square thetaன்னு இருக்கும், அங்க பக்கத்துல ஒரு cos square theta வரும். அப்ப அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரைஸ் ஆயிருந்தா மட்டும்தான் வந்து ஓகே sin square theta plus cos square theta plus tan square theta ன்னு கொடுத்திருக்கான். அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் சைனை வந்து காசா மாத்துவோம், 1 minus cos square மாத்துவோம். அப்ப எல்லாமே ஒரே மாதிரி காசா மாறும். அப்ப வந்து இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இல்ல அப்படின்னா வந்து நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. எக்ஸாம்பிள் ப்ராப்ளமே பாருங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கம்பல்சரியா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் கம்பல்சரி படிச்சிருக்கணும், மைண்ட்ல மெமரைஸ் ஆயிருக்கணும். அப்பதான் ப்ராப்ளம்ஸ் உள்ள போனா யூஸ் இருக்கு. இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி வந்து கண்டிப்பா வந்து மைண்ட்ல நிக்கவே நிக்காது. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுன்னா ரொம்ப ஃபிங்கர் டிப்ல ரொம்ப ஈஸியா மெமரைஸ் ஆகும். இல்ல அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. இது வந்து அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி மாதிரியோ, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி மாதிரியோ, அல்ஜிப்ரா மாதிரியோ, மேட்ரிக்ஸ் மாதிரியோ வந்து போட முடியாது. கம்பல்சரி கொஞ்சமாவது வந்து ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் போட முடியும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். tan square theta minus sin square theta equal to tan square theta sin square theta tan square theta sin square theta. அதாவது இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க மல்டிப்ளைல வந்து ப்ரூஃப் பண்ணணும் என்பதை நிரூபிக்கவும். ப்ரூவ் டு ப்ரூவ்னு கேட்டிருக்கான். இங்க வந்து tan square theta minus sin square theta ன்னு இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல, ரைட் ஹேண்ட் சைடுல tan square theta into sin square theta ன்னு இருக்கு. இப்போ tan square theta minus sin square theta வை நம்ம எடுத்துக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடே எடுத்துக்கிறோம். tan square theta minus sin square theta equal to tan square theta minus sin square theta வந்து sin square theta by cos square theta into cos square theta ன்னு எழுதலாம். ஓகேவா? ஏன்னா வந்து அதாவது cos square theta வால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா அதோடைய வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம ஜஸ்ட் வந்து ஃபார்முலாவை கொண்டு வரதுக்காக நம்ம மாத்தி எழுதுறோம். cos square theta வை இதோட மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா எந்த சேஞ்சஸும் வரப்போறது இல்ல, ஜஸ்ட் நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்க போகுது. சோ ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவோம். சோ அதனால வந்து அத மாத்தி எழுதுறோம். இப்போ இந்த இடத்துல tan square theta minus sin square theta by cos square theta into cos square theta ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இத tan square theta into 1 minus cos square theta ன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா கிடைக்கிறதுக்காக தான் இது ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம். இந்த ஃபார்முலா கிடைக்கிறதுக்காக தான் tan தீட்டாவை வந்து 1 minus cos square theta ன்னு எழுதலாம் அப்படிங்கிற ஃபார்முலா கிடைக்கிறதுக்காக தான் முன்னாடி ஃபார்முலாஸ் எல்லாமே நான் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ tan square theta into 1 minus cos square theta வந்து sin square theta. இந்த tan square theta எதுவுமே சேஞ்சஸ் பண்ணவே இல்லை, நம்ம அப்படியேதான் வச்சுட்டு இருக்கோம். இந்த இத மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இதெல்லாம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி நானே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சோ அப்பதான் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்தாலும் எக்ஸாம்பிள பேஸ் பண்ணியே எக்ஸசைஸ் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ட்ரிக்னாமெட்ரியில டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நானே வந்து கிளாஸ்லயே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாதது உங்களுக்கு கிளாஸ் முடிச்சு வீடியோஸா வந்து ஷேர் ஆகும்.
tan தீட்டாவை வந்து sin by cos அப்படின்னு எழுதலாம். cosecant தீட்டாவை வந்து 1 by sin எழுதலாம். cot தீட்டாவை வந்து cos theta by sin தீட்டான்னு எழுதலாம். secant தீட்டாவை வந்து 1 by cos தீட்டான்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. sin தீட்டாவை சாரி tan தீட்டாவை sin by cos அப்படின்னு எழுதலாம். cosecant தீட்டாவை 1 by sin தீட்டான்னு எழுதலாம். cot தீட்டாவை cos by sin எழுதலாம். secant தீட்டாவை 1 by cos ன்னு எழுதலாம். அதே மாதிரி cos square theta plus cos square theta plus sin square theta equal to 1. 1 plus tan square theta cos square theta plus sin square theta equal to 1. 1 plus tan square theta equal to secant square theta. 1 plus cot square theta equal to cosecant square theta. இதெல்லாம் ஃபார்முலாஸும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுல காட்டாத ஃபார்முலாஸ் எல்லாம் நான் இப்ப சொல்லும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் உங்களால வந்து ப்ராப்ளம்ஸ் போட முடியும். இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் எதுவுமே போட முடியாது. இப்போ நான் பயிற்சி 6.1ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இப்ப நம்ம பார்த்த இந்த ஃபார்முலாஸ், இந்த முற்றுரிமைகள் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பயிற்சி 6.1க்கு பார்க்க போறோம். பயிற்சி 6.1ல எக்ஸசைஸ் 6.1ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகேவா? cot square theta plus tan theta equal to secant theta cosecant theta. இதுதான் question. அதாவது cot theta plus tan theta is equal to secant theta cosecant theta அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல LHS cot theta plus tan theta வை எடுத்துக்கிறோம். cot theta tan theta வை எப்படி எழுதுவோம்? sin by cos ன்னு எழுதுவோம். அப்ப இங்க cot ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவோம்? cos by sin ன்னு எழுதலாம். cos by sin. cot theta வை வந்து எப்படி எழுதுவோம்? cos by sin. tan theta வை sin by cos. ஓகேவா? இப்போ இந்த இந்த ஃபார்மேட்டுக்கு LCM எடுக்கிறோம். sin theta cos theta வை LCM எடுக்கிறோம். அப்ப LCM எடுக்கும்போது மேல என்ன பண்ணுவோம்? cos square theta ஆகும் plus sin square theta. LCM எடுக்கிறோம். sin theta cos theta வந்து LCM எடுக்கும்போது cos square theta plus sin square theta divided by sin theta cos theta னா ஆகுது. சோ இப்போ இந்த இடத்துல sin square plus theta plus cos square theta என்ன தீட்டாங்கிறது வந்து 1 ன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஒரு முற்றொருமை பார்த்திருக்கோம். sin square theta plus cos square theta equal to 1 ன்னு ஒரு முற்றொருமை பார்த்திருக்கோம். சோ அந்த முற்றொருமைப்படி 1 by sin theta cos theta ன்னு மாறிடும். ஓகேவா? இப்போ 1 by sin theta cos theta அப்படிங்கிறது வந்து தனித்தனியா இப்ப ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். 1 by cos theta into
எல்சிஎம் காட் தீட்டாவை வந்து காஸ் பை சைனும் டான் தீட்டாவை சைன் பை காஸ்னு எழுதி எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தாதான் நம்ம அந்த முற்றொருமைகள்னு நம்ம அந்த ஃபார்முலாஸ் படிச்சதே வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாதான் நம்மளால ஆன்சரே போக முடியுங்கிறதுக்காக. அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம ஒரு முற்றொருமை படிச்சிருக்கோம். ஸோ நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி மேல வந்து 1ன்னு ஆயிடும். 1 divided by sin theta cos theta ஆயிடும். ஸோ 1 divided by 1 by cos வந்து secant, 1 by sin வந்து cosecant. ஸோ உங்களுடைய secant theta into cosecant thetaங்கிறது hence proved. நம்ம என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளுடைய முற்றுரிமைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்தாதான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அதுலயே tan second problem tan to the power 4 theta plus tan square theta equal to secant to the power 4 theta minus secant square theta அப்படின்னு கொடுத்திருக்கான். இப்போ LHS எடுத்துக்கிறோம். இதுல tan square theta-வை காமனா வெளியில எடுத்துடலாம். அப்போ உள்ள இன்னொரு tan square theta plus 1ன்னு ஆயிடும். இங்க காமனா வெளியில எடுத்துட்டோம்னா LHSல வந்து tan square theta வெளியில காமனா எடுத்துட்டோம்னா உள்ள ஒரு tan square theta, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது tan power 4 theta, அப்ப tan square வெளியில எடுத்தாச்சு, இன்னொரு ஒரு tan square உள்ள இருக்கும். பிளஸ் இங்க வந்து tan square வெளியில வந்துட்டு சோ 1 அப்படின்னு ஆயிடும். சோ ஈக்குவல் டு tan square theta into 1 plus tan square theta உடைய வேல்யூ என்ன? secant square theta. இதுவும் நம்ம படித்த முற்றொருமை. நம்ம வந்து படிச்சிருக்கோம் 1 plus tan square theta is equal to secant square theta அப்படின்னு. அதே மாதிரி tan square theta-வை இன்னொரு ஃபார்மட்ல எழுதலாம். 1 plus tan square theta equal to secant square theta ஒன்னு. இன்னொன்னு tan square theta equal to secant square theta minus 1 அப்படின்னு எழுதலாம். இன்னொரு முற்றொருமையை எழுதலாம். சோ tan square theta ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. secant square theta ன்னு இந்த tan square theta அடுத்த ஸ்டெப்ல எழுதணும். secant square theta minus 1 into secant square theta அப்படின்னு எழுதுறோம். சோ இப்போ என்ன ஆகும்? பிராக்கெட் ஓபன் பண்ணிடலாம். secant to the power 4 theta minus secant square theta. இப்போ RHS நமக்கு ஆன்சர் கிடைச்சிருதா? LHS is equal to RHS ஆன்சர் கிடைச்சிருதா? அவ்வளவுதான். சிம்பிள். கொடுத்திருக்கிற tan to the power 4 theta plus tan square theta-வை equal to secant to the power 4 theta minus secant square theta-ன்னு ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் tan square காமனா வெளியில எடுக்கிறோம். காமனா வெளியில எடுக்கும்போது உள்ள வந்து tan square theta plus 1ன்னு ஆகும். சோ 1 plus tan square theta equal to secant square theta-ன்னு நமக்கு ஒரு முற்றொருமை தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து secant square theta-ன்னு எழுதியாச்சு. அதே மாதிரி tan square theta வந்து secant square theta minus 1ன்னு எழுதலாம், 1 minus secant square theta-ன்னு எழுதலாம். சோ அதை பேஸ் பண்ணி இங்க வந்து திருப்பி இந்த tan square theta-க்கு secant square theta minus 1ன்னு வேல்யூ போட்டாச்சு. into secant square theta ஆல்ரெடி இருக்கு. இப்போ இத வந்து உள்ள திருப்பி பிராக்கெட் ஓபன் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது secant to the power 4 theta minus secant square theta RHS ப்ரூவ் ஆயிடுது. சிம்பிள். அந்த முற்றொருமைகள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண முடியும். இல்லாத பட்சத்துல இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் 6.1ல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம். முடியாதது வந்து உங்களுக்கு வீடியோவா வந்து ஷேர் பண்ணப்படும். சோ இதோட இன்னையோட கிளாஸ் முடிஞ்சது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் சாப்டருடைய ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸும் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு யூடியூப்ல. சோ அதை நீங்க பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேட்கலாம். இல்ல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஏதோ டவுட் கேட்டிருக்காங்க. என்ன டவுட்னு சொல்றீங்களா? சாரி, யாரோ டவுட் கேட்டிருக்காங்க. நான் பார்க்கல. என்ன டவுட்னு வந்து சொல்லுங்க. இனியோட கிளாஸ் டைம் முடிய போகுது.
Example 5.26. Example 5.26 in coordinate geometry. Chapter சொல்லுங்கம்மா. Coordinate geometry. ஒரே ஒரு நிமிஷம். இந்த எக்ஸாம்பிள் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இந்த ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன். இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ அது இல்லாம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் மேபி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு 5 o'clockே வந்து எப்பவுமே வந்து செஷன்ல வந்து என்ன சம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும், எக்ஸாம்பிள்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுங்க. ஸோ சம் கொஸ்டின் நம்பரோட சொன்னீங்க, கொஸ்டின் நம்பர் அண்ட் சாப்டரோட சொன்னீங்கன்னா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு. இன்னைக்கு இதோட கிளாஸ் டைமிங் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த சாப்டர்ல இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல அப்படின்னா ஓகே, இன்னைக்கு கிளாஸ் செஷன் இதோட முடிஞ்சது. இருந்ததுன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட தாராளமா கேட்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். மேம் தேங்க்யூ மேம். ஒரே நிமிஷம் மேம், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. உங்களோட ரெக்கார்டட் செஷன் எல்லாமே எங்க அப்லோட் ஆயிருக்குன்றதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். நீங்க லிங்க்கும் ஷேர் பண்ணிடுறேன், நீங்க அங்க போயிட்டு பார்க்கலாம். ஸ்கிரீன் தெரியுதா மேம்? தெரியுது. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட லிங்க் நான் ஷேர் பண்ணிடுறேன். இதுல ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் தனித்தனியா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க போயிட்டு பார்த்துக்கலாம். பிளஸ் எங்களோட யூடியூப்லயுமே நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் ஸ்டாண்டர்ட் வைஸ் இதுவரையும் நடந்த எல்லா கிளாஸுமே. ஸோ இது ரெண்டோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு சேட்ல போடுறேன், நீங்க போயிட்டு அதை பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணினதும் வந்து உங்களுக்கு யூடியூப் வீடியோஸா உங்களுக்கு வரும். ஸோ அதுலயும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க பார்க்கலாம். எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு அதுல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ரெண்டோட லிங்க்குமே நான் சேட்ல ஷேர் பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு டே டு டே பேசிஸ்ல வீடியோஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.